Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரகு தாத்தா. இந்த மாதிரி ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரகு தாத்தா 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் காமெடி டிராமா மூவி. கீர்த்தி சுரேஷ், எம்எஸ் பாஸ்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நோடரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினான கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு ஃபெமினிஸ்டாவும் இண்டிபெண்டன்ட் உமனா சொசைட்டில சர்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க. பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தியை எதிர்த்து தாத்தா கூட சேர்ந்து ஊருக்குள்ள போராட்டம் பண்ணி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் தனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காக ஹிந்தி கத்துக்க சொன்னப்ப ப்ரொமோஷனே வேணான்னு தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ண அவங்க ஒரு மாசத்துல ஹிந்தி கத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தணும்னு முடிவு பண்றாங்க. தாத்தாக்கு என்னாச்சு, ஹீரோயின் ஹிந்தி கத்துக்கிட்டாங்களா, கல்யாணம் பண்ணாங்களா இல்லைங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் காமெடி டிராமா மூவி தான் இந்த ரகு தாத்தா. ரொம்ப ஆவரேஜா சட்டில ஓகேஷான ஒரு டோன்ல தான் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பரான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா எல்லாருமே ப்ராப்பராகவும் நீட்டாகவும் கலர்ஃபுல்லாகவும் கூலா கிளாசிக்கா ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. 90s அண்ட் 80s டிராமாவை அழகா ரீக்ரியேட் பண்ணி கண்ணு முன்னாடி காமிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், காஸ்டியூம், ஸ்டைலிஷ்னு சொல்லி கேரக்டர் வைஸ் எல்லாமே ப்ராப்பரா நோட்டபிளா டீசென்டான ஒரு டோன்ல தான் இருந்துச்சு. காமெடியுமே படத்துல ஆன் அண்ட் ஆஃபா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்டான ஒரு டோன்ல தான் எண்ட் பண்ணாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மூவி பெருசா எடுபடலைங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லை கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். கண்டென்ட் வைஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்து காமெடி டிராமாவை நல்லாவே கிளிக் ஆஃப் பண்ணி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்றேன்னு சொல்லி கருத்தூசி போறோங்கிற பேர்ல பெண் சுதந்திரம், பெண் உரிமை, அதை தாண்டி மேல் டாமினேஷன், ஈகோஸ்டிக் வேர்ல்ட்ல பொண்ணுங்க எப்படி சர்வே பண்றாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பர்சனல் ப்ராப்ளம், ட்ராஜடி, டிராமா என்னங்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி அழகா கலர்ஃபுல்லா காமிச்சிருப்பாங்க. கிளியர் அண்ட் கட்டா போல்டா சொன்ன விஷயத்த தலை சுத்தி மூக்கு தொடாம டைரக்டாவும் சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட்டாவும் சொல்லியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்குங்க. அண்ட் மேரேஜ் போர்ஷன்லாம் இந்த மூவிக்கு மிகப்பெரிய லேகா தான் அமைஞ்சிருக்கு. நிறைய இடத்துல ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்கலாம். இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் எலமெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதை தாண்டி டைலாக்ஸ் அண்ட் காமெடி ஆன் அண்ட் ஆஃப் நிறைய இடத்துல செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீன்ஸ்னா சேர்த்து வச்சு பார்க்கும்போது சில விஷயம் செம்மையா இருந்தாலும் ஸ்டேஜ் டிராமாங்கிற ஒரு ஃபீல் அப்பட்டமா நிறைய விஷயம் அப்ராப்ரேட்டா கட் பண்ணி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. சீரியல் டெம்ப்ளேட்ல 60s டிராமாவை செதுக்கி எடுத்த ஒரு ஃபீல்ல தாங்க நரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸா இருந்துச்சு. கண்டினியூட்டி நிறைய இடத்துல அடி வாங்கி இருந்துச்சு. அதுக்கு இவங்க ஸ்கூப் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருந்தா பீரியடிக்கல் டிராமா போர்ஷன்ல இன்னும் சூப்பராகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன்ல இன்னும் பெட்டரா ஒர்க் அவுட் பண்ணி தான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் காமெடி டிராமா மூவி தான் இந்த ரகு தாத்தா. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம மிஸ்டேக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you.